வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அவசரமான வானிலை அப்டேட். வடகிழக்கு பருவமழை இப்போ ஒரு ரொம்ப ஆபத்தான கட்டத்துக்கு வந்திருக்கு. அடுத்த சில நாட்கள் ரொம்பவே கிரிட்டிக்கல். என்ன நடக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இது சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்ற ஒப்பீடு கிடையாது. வரப்போற புயலோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு புரிய வைக்கிறதுக்கான ஒரு நேரடி வார்னிங் அது. இது வெறும் மழை எச்சரிக்கை மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஓகே, இந்த வரப்போற புயலுக்கு சென்னியார் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது அரபு நாடுகள் கொடுத்த பெயர். ஆனா நமக்கு பெயர் முக்கியம் இல்ல, அதோட குணம்தான் ரொம்ப முக்கியம். கஜா புயல் செஞ்ச கோர தாண்டவத்தை நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது இல்லையா? இப்போ இந்த சென்னியார் புயலும் அதே ரூட்ல தான் வருதா? வாங்க டீட்டெயில்டா பாப்போம். அப்போ இந்த சென்னியார் புயல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா வங்கக்கடல்ல உருவாகிற ஒரு பெரிய ராட்சத சக்தி. இது ஒரு சாதாரண புயல் இல்லைங்க. இது ஒரு தீவிர புயலா, அதாவது ஒரு சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்மா மாறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட பாதையும் சரி, வேகமும் சரி, நேரடியா தமிழ்நாட்டை குறிவைக்கிற மாதிரி தான் வானிலை மாடல்கள் காட்டுது. கஜாவையும் சென்னியாரையும் ஏன் ஒப்பிடுறாங்கன்னு பாருங்க. கஜா புயல் 2018ல ஞாபகம் இருக்கா? மணிக்கு 140லேருந்து 150 கிலோமீட்டர் வேகத்துல வந்து டெல்டா மாவட்டங்களையே ஒரு புரட்டு புரட்டி போட்டுச்சு. நம்மால அதை மறக்கவே முடியாது. இப்போ இந்த சென்னியார் புயலும் கிட்டத்தட்ட அதே தீவிரத்தோட இருக்கலான்னு கணிக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த முறை பாதிப்பு வெறும் டெல்டா மாவட்டங்களோட நிக்காது. ஒட்டுமொத்த கடற்கரைக்கும், அதாவது சென்னையிலேருந்து குமரி வரைக்கும் ஒரு பெரிய வெள்ள அபாயம் இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. சரி, ரொம்ப முக்கியமான கேள்வி. இதெல்லாம் எப்போ நடக்க போகுது? இந்த தேதிகளை கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். பாருங்க, அடுத்த 3 நாளைக்கு தென் மாவட்டங்கள்ல மழை ரொம்ப தீவிரமாக போகுது. ஆனா முக்கியமான கட்டம் எப்போன்னா நவம்பர் 25ல இருந்து டிசம்பர் 2 வரைக்கும் தான். அந்த ஒரு வாரம் தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம். சொல்லப்போனா இதுதான் புயல் கரைய கடக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு டேஞ்சர் ஜோன். அதாவது நவம்பர் கடைசிலேயோ இல்ல டிசம்பர் ஆரம்பத்திலேயோ புயல் கரைய கடக்கலாம். நாம பேசிட்டு இருக்கிறது வெறும் கணிப்பு மட்டும் இல்ல, இது இப்போவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, கன்னியாகுமரி பக்கத்துல மயிலாடுன்ற இடத்துல ஏற்கனவே 13 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது வரப்போற ஒரு பெரிய விஷயத்துக்கு ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி. ஓகே, இப்போ எந்தெந்த ஏரியாவுக்கு உடனடி ஆபத்து, எந்தெந்த ஏரியாவுக்கு புயல் ஆபத்துன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம். உங்க ஏரியா இதுல வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. முதல்ல உடனடியா அடுத்த 3 நாளைக்கு நீங்க தென் மாவட்டத்துல இருக்கீங்களா? அப்போ இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. அது மட்டும் இல்லாம தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இந்த மாவட்ட மக்களும் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இது மழைக்கான எச்சரிக்கை. அப்போ புயலோட நேரடி தாக்குதல் எங்க இருக்கும்? முக்கியமா வடகடலோர மாவட்டங்கள், அதாவது நம்ம சென்னை, கடலூர், விழுப்புரம் மாதிரியான இடங்கள், அப்புறம் டெல்டா மாவட்டங்கள், இவங்கெல்லாம் அதிக ரிஸ்க்ல இருக்காங்க. குறிப்பா கஜா புயலால ஏற்பட்ட காயங்களே இன்னும் ஆறாத டெல்டா மக்கள் இந்த முறை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா உண்மையை சொல்லணும்னா, சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த முழு கடற்கரை ஓரமும் ஒரு பெரிய வெள்ள அபாயத்துல இருக்கு. உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கும். இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பத்துல ரொம்ப வீக்கா தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி திடீர்னு இவ்வளவு தீவிரமா மாறுச்சு? அதுக்கு காரணம் வங்கக்கடல்ல உருவான ஒரு சக்தி வாய்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதுதான் மொத்த நிலைமையும் ஒரே ராத்திரியில தலைகீழா மாத்தி அமைதியா இருந்த கடலை ஒரு கொந்தளிக்கிற கடலா மாத்திருச்சு. இதுதான் இந்த திடீர் தீவிரத்துக்கு பின்னால இருக்கிற காரணம். இதனால என்ன ஆகும் தெரியுமா? ஒரு மாசம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா பெய்ய வேண்டிய மழை இப்போ வெறும் சில நாட்கள்ல மொத்தமா கொட்டிட்டு இருக்க போகுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, அவ்வளவு தண்ணியும் ஒரே நேரத்துல நிலத்துக்கு வந்தா என்ன ஆகும்? நிச்சயமா அது ஒரு பெரிய வெள்ளப்பெருக்குக்கு தான் வழிவகுக்கும்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. சரி, இந்த கணிப்புகளை எல்லாம் கேட்டு பயப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா சரியான நேரத்துல சரியான நடவடிக்கைகளை எடுத்தா நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுதான் புத்திசாலித்தனம். இப்போ நாம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல கடலோரப் பகுதிகள்ல இருக்கிறவங்க உச்சகட்ட எச்சரிக்கையோட இருக்கணும். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். 2வது, வெள்ளத்துக்கு தயாராகணும். ஏன்னா எதிர்பார்க்கிற மழையோட அளவு ரொம்ப அதிகம். 3வது, டெல்டா மாவட்ட மக்கள் கஜாவோட பாதிப்பை மனசுல வச்சு நீங்க ரொம்பவே தயார் நிலையில இருக்கணும். அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள், டார்ச் லைட் இதையெல்லாம் எடுத்து தயாரா வச்சுக்கோங்க. அரசு சொல்றத கேட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு போகவும் ரெடியா இருக்கணும். அப்போ தமிழ்நாடு மீண்டும் ஒரு பெரிய பேரழிவை சந்திக்குமா?
இந்த கேள்வி உண்மையிலேயே நம்மள யோசிக்க வைக்குது. இதுக்கான பதில் பாதி இயற்கையோட கையில இருந்தாலும் மீதி நம்ம கையில தான் இருக்கு. அரசு அவங்க வேலையை செய்வாங்க. ஆனா நாமும் தனிப்பட்ட முறையிலயும் சரி, ஒரு சமூகமாவும் சரி தயாரா இருக்கணும். வரப்போற புயலை பத்தின சரியான தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கொருத்தர் உதவியா இருங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை எதிர்கொள்வோம். பாதுகாப்பா இருங்க. ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க.